அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலகா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலகா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக விழிப்புணர்வு குழு அட்மின் சந்தா முண்டா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அம்மாவுடைய அனுகிரகத்தால் ஆசீர்வாதத்திலும் பரிபூர்ணமாக நல்லா இருக்கேன். எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ இன்றைக்கி நான் பதிவு செய்யக்கூடிய தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/2/2024. பதிவு செய்யக்கூடிய நேரம் 7:13. அதாவது சாயந்தரம் 7:13க்கு நான் இப்போ உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்க்குற அனைத்து ஆன்மீக நல் உள்ளங்களுக்கும் உங்களுக்கு ஒரு கோடி ஒரு வேண்டுதலாக வச்சுக்கோங்க. எல்லாமே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அதிகமாக பார்க்குறதா எனக்கு ஒரு அறிக்கை வந்திருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன். நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை கமெண்ட் கிடைக்கல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான பதில் தரேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் உடுக்க வாசிக்கிறீங்க, ஏதோ ஒரு தெய்வத்தை இது பண்ணுங்க அது பண்ணுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்படுற தெய்வத்தை கண்டிப்பாக வாசிக்க என்னால் முடியும். அதுக்கு தான முயற்சி நான் எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் வாசிக்கிறோம். இந்த உடுக்க சேல்ஸ், இந்த உடுக்க சேல் பண்ணுறேன். அதாவது உடுக்க ஒருத்தருக்கு நான் விற்க போகிறேன். அவங்க யாரு என்ன அப்படிங்கிற விவரத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ அவரு அந்த ஐயா பேர் பார்த்தீங்கன்னா புவன் ஐயா அவர்கள். அவங்க அப்பா பேர் அருண். நம்பர் 24 சோமசுந்தர நகர் 3வது தெரு, பழனிப்பேட்டை போஸ்ட், அரக்கோணம், ராணிப்பேட்டை மாவட்டம். அவங்க பின் நம்பர் 631 002. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு தான் இந்த உடுக்கை நம்ம கொடுக்குறோம். இந்த உடுக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடுக்கை இதுக்கு பேர் கச்சை அப்படின்னு பொருள். இதுக்கு பேர் கச்சை. அப்போ இங்கே இருக்கிறது பேர் கன்னி. இந்த கன்னி என்பது குதிரையுடைய வால் முடியல இதில் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாட்டுடைய தோல்லேருந்து எடுக்கக்கூடிய ஜவ்வு. அதே மாதிரி என்னென்ன பார்த்தீங்கன்னா ஜவ்வு தான். ஸோ ஒரே ஷைனிங்காக நல்லா ரிஃப்ளெக்டாக இருக்கும். எந்த ஒரு சின்ன டேமேஜ் இல்லாமல் க்ளீனாக போட்டிருக்கேன். இது டேக்கு இவ்வளோ இருக்கிறத கட்டைன்னு சொல்லுவோம். இது இருக்கியா, இது கட்டை. கட்டை, இது தட்டு, இது கன்னி, இது தோளுடைய ஜவ்வு. சரிங்களா? ஸோ இது வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. இது வாசிக்க ஒரு சில பேர்த்துக்கு தெரியாதா தடுமாறுவாங்க. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு சரியான ஒரு வித்தை இருந்தால் கண்டிப்பாக வழிகாட்டி இருந்தால் வராத வித்தை கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பாருங்க, இந்த கட்டை வரல இப்படி பிடிச்சிக்குவாங்க. இது உள்ள பிடிச்சி ஒரு சிம்பிளான விஷயம் தான். இந்த உடுக்கை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கயிறு போட்டு கட்டியிருக்கோம். ஸோ நம்ம அழுத்தும் போது அப்படி பம்ப் ஆகும். அப்படி பம்ப் ஆகும்போது சவுண்டு கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசங்கள் கொடுக்கும். இதுதான் இதில் நடக்கிற வித்தியாசம். ஸோ இப்போ இந்த ஐயா புவன ஐயா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அந்த ஐயா குறிமேடை வச்சிருக்காரு. குறிமேடை வச்சு அங்காளியை குறி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. மேலும் ஆன்மீக கலை அழிந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த குறி சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக மின்னலும் என்னுடைய அனுகிரகமும் என்னுடைய நல்ல அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தபடியாக அவர் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ வாசிக்கிறத அதுக்கு முன்னாடி என்ன சாமி வாசிக்கணும்னா அங்காளம்மாவும் நாகாத்தம்மாவும் வாசிச்சு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் ஐயா கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருக்காக நான் அதை உடுக்கையில் வாசிக்கிறேன். புவனையா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உடுக்கையுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்கும். இந்த பாருங்க, இங்கே எழுதியிருக்கிற 4ன்னு. சரிங்களா? இந்த 4ஆம் நம்பர் உடுக்கை தான் உங்களுது. இது உள்ளாரி 4 இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த உடுக்கையை நம்ம ஜாலகம்மாவோட நினைச்சு நான் உடுக்கையை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ உடுக்கை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த உடுக்கையை நான் சாம்பிராணியில் ஃபர்ஸ்ட் காட்டிக்கிறேன்.
சிவசிவா சிவசிவா. அப்பன ஆதி சிவசிவா சிவசிவா. அப்பனா சிவசிவா எங்குருவே. அப்பன ஆதியும் அந்த மாதிரி எம்மா ஆதிசக்தி. ஐயா உங்களுக்கு உடுக்க வாசிக்க தெரியலனா இந்த பாடல் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் நிதானமாக பாடுறேன், அதை வச்சு நீங்கள் அப்படியே பாடிக்கலாம். சரிங்களா? இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த உடுக்கையை வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஆதிசக்தி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு நமக்கு வழிகாட்டி யாரு? குருநாதரை வணங்கி தான் நம்ம இந்த எந்த ஒரு வித்தையும் குரு இல்லாமல் செய்யக்கூடாது. அப்ப குருவை வச்சு தான் நம்ம வாசிக்கணும். அதனால குருவை வந்து நம்ம கூப்பிட்டு அதுக்கு பிறகு எல்லா தெய்வத்தையும் நம்ம உள்ள போகலாம். சரிங்களா? இந்த குருவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நாம யாரு, நாம எங்க இருக்கிறோம், நம்ம என்னத்துக்காக பண்றோம் அப்படிங்கறதையும் நம்ம உடுக்கையில சொல்லணும். சரிங்களா? அப்பதான் அது வந்து சரியான ஒரு நேர்கோட்டம் இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எங்க இருக்கிறோம், என்ன பண்றோங்கிறத நம்ம உடுக்கையில வாசிச்சலாம். சரிங்களா? அப்பா நான் அண்டமோ சிவசிவா. அப்பனா ஆதி என சிவசிவோ. உடுக்க வந்து ஹலோ ஹலோ நம்ம பேசுறது அப்படியே எக்கு அடிக்கிறது பாருங்க. ஹலோ ஓம் சக்தி, ஓம் 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 சக்தி. ஹலோ 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 சிவசிவா சிவசிவா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. நம்ம பேசுனா இந்த அப்படியே இந்த உடுக்க வந்து எக்கோ கணீர் 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 இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கச்சமா இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எந்த அளவுக்கு சூட்சமா இருக்கோ அந்த அளவுக்கு வித்தை கரெக்டாக இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம பயிற்சிக்குள்ள போயிடுவோம். அப்ப நான் சிவசிவோ பிண்டமடி. அப்ப நான் ஆதி நான் பிண்டமம்மா ஈஸ்வரோ. அப்பா நான் அழகரோ அங்க தென்னிந்திய மன நாட்டிலேயே. அப்பா நான் தமிழகத்தை அம்மா எல்லாம். அம்மா நான் ஆதி சக்தி. அம்மா நான் தமிழகத்தோ எல்லையில நான் கள்ளக்குறிச்சி மாவட்டமோ. ஆயா நான் சின்ன சேலம் என எல்லையில புரிவான் உத்தமையே. அப்பா நான் ஏனா எழுத்து வந்த அவன் மெட்டு. அம்மா நான் மெட்டு நான் எடுத்த என் புத்தினியே. அம்மா நானோ பெண்ணு அம்மா என் உத்தமியே மனாடே. அம்மா நான் 10 மாசத்தில நான் பிடிபாட்ட என் பூ கண்ணு. அம்மா நான் 10 பூல என் பூலகம் அம்மா நான் பிறந்தேன். அம்மா நான் பூலகம் நான் பிறந்தேன் என் பெண்ணாடி. அம்மா என் மாதா என் பிதாயே என் ஆசீர்வாதம் அம்மா செய்யுங்கம்மா. அம்மா நான் பெற்றெடுத்த என் தாய் தந்த உங்க ஆசீர்வாதம் பிள்ளையாடி. அப்பா நான் கல்வி தானறியா என் குருகுலத்தே அம்மா நான் அறியா. அப்பா நான் குருவே நான் அழைச்சேன் என் குருவே. அப்பா என் குருவா சத்குருவே சிவசிவா என் குருவே. அப்பா நான் சிவசிவா என் குருவே. அப்ப ஈசான என் அழைச்சே. அப்பா நான் ஓதி வச்சு என் குருவே உன்னை ஒருபோதும் நான் மறந்ததில்லை. அப்பா நான் பாடி வச்ச என் குருவே பக்குவம்மா நான் அழைக்கிறையா. அப்பா ஏழறியா எழுத்தறியே எழுந்துள்ள பிழைய நான் அறிய. அப்பா நான் பாடறியே படிப்பறியே படிப்பில் உள்ள பிழைய நான் அறிய. அம்மா நான் தேவர்களை நான் அறிய என் உத்தமியே நான் உன்ன வச்சி.
அப்பா நான் பே ஓட்டி வச்சு எங்க புரிபாட்டம் என் போட்டு வச்சு அப்பா என் பாட்டானாரு கத்தெடுத்த வித்தையாளா எப்ப சொல்லுறாயா அப்பா நான் சித்து உடுக்க தானே எடுத்தாங்க தேவாதி தேவர்களும் அப்பா நான் மதிமயங்கும் சுதிமயங்கும் சொல்லுறாடி என் சொல்லுகிறே அப்பா என் பாட்டானாரே நான் அழைச்சி வந்துறான் இந்நேரம் அப்பா நான் ஏழோ காளியம்மா என் பத்தீர காளியாளா அப்பா நான் தென்பூர மேற்கு அம்மா அங்க தென்வாடலும் உங்க பாதையில அம்மானை பாதைக்கும் மேற்புறமே பத்தினியா மணிய வந்தோ அம்மா சித்துடுக்க நான் எடுத்தேன் எங்க சிறங்காட்டும் பத்தினியே ஆயான உத்தே நான் உத்தரலோ நான் உத்தமியா நான் நினைச்சு அம்மா நான் குருவே சரணமையா என் சரணம் என் குருவே அப்பா பொற்புதான் என் குரு நான் பாடி வச்சேன் என் குருவே அம்மா நான் போய் வரேன் தேவர்கால நான் அழைக்கும் இந்நேரம் அம்மா அந்த நேரத்திலே கடுகளவு நேரமாடி முத்தமியா அப்பா அந்த ஆதியுமே எங்க மும்மூர்த்தி தேவர்களும் அங்க முன் பிறந்தா கணபதியே உன்னை கூப்பிட்டு என் அழைக்கிறம்போ அப்பா நான் முந்தி முந்தி நாயகனே முக்கான கணபதியே அப்பா கந்தனுக்கு முன் பிறந்தா என் கற்பக கணபதியே வேளானுக்கு முன்பிருந்தா வெற்றி கணபதியா அப்பா நான் இவரிச்சு எனக்கு ரொம்ப நேரம் வந்திறங்கு அப்பா நான் ஆத்து மலபுரம்மா இந்த மலையிலே அப்பா நான் கணேசா என்று சொல்லி நான் நானும் நினைச்சேன் அப்பா தென்புருள மலையாடி மலைக்கும் நடுவுரே அம்மா கங்கா போகும் பாதையில என் பத்தினி நான் கரமேல அப்பா நான் அனகரியே ஏறி வச்சு என் கரையான உத்தமரே அப்பா நீ அரச மரம் அடியில் அந்த எங்க கணபதியா அப்பா என் குருநாத உன் பேரு சொல்லி நான் துளி சோட்டேன் உத்தமரே அப்பா நான் எழுத்தாணி எழுதி வச்சு எங்க பிள்ளையாரு அங்க சுழி போட்டேன் அப்பா நான் கரகத்தை தம்பூட்டி உத்தமர நான் ஒன்ன வச்சு அப்பா நான் நதியில நான் பொறுப்பாரம் என் அதிகார உத்தமரே அப்பா அவன் தாயே நீராடும் என் மஞ்சளில நீ ஆட அப்பா நீ அருகம்புல்லு தானே எடுத்து எங்க வல்லவானா என் கணபதியே அப்பா உனக்கு அவ்வளவுமே பொறிகள என் உத்தமரு நானா வச்சேன் அப்பா உனக்கு வெத்தியில பகிலையும் எங்க பாங்காக அங்க தாம்பூலமும் அப்பா நான் அருகம்பில் எடுத்து யாரூர உன்ன வச்சு அப்பா உனக்கு கொழுக்கட்டை நான் வச்சேன் கணபதியே உன்னாவைக்கு அப்பா முகதையோ நான் நினைச்சேன் எங்க அவ்வளவு புரியல அப்பா உனக்கு பின்னம் நான் படைச்சேன் எங்க ஆன முகத்தோனே அப்பா பண வயிறு படைத்தவாரா எங்க கணபதியே நேரம் அப்பா நீ புறப்புடையா இந்நேரம் சித்து உடைக்க கதிக எங்கும் அப்பா நான் தேவர்களே அழைக்கு நேரம் என் உத்தமரே நான் ஒன்னு அழைச்சேன் அப்பா மூஷிக வாகனத்தை நீ புறப்படையா இந்நேரம் அப்பா நான் கள்ளக்குறிச்சி எல்லையில அங்க ஜலக்கம்மா குறிமேட அப்பா நீ பாலுகாலு பச்சலில பங்காக நீ வந்து
அப்ப என் ஆவியில நீ அமர்ந்து அம்மா அடுக்கு அம்மா என் உத்தமரே. அப்பா எனக்கு பக்க பலம் இருந்து எனக்கு பக்க ஐயா நீங்க துணை இருந்து அப்பா நான் ஏட்டே தான் எடுத்த எழுத்தாணி உதவியலே. அப்ப நான் போய் வர என்னடா உங்க உத்தமரே உடம்பிருந்து அப்ப உம்பந்து வேலு உண்டு வினையல்ல எங்க மயிலும் உண்டு. அப்ப நான் பயமும் இல்ல நான் அரைச்சேன் அங்க அறுபட யதுரே. அப்பா நீ குந்தி விரும்பும் எல்லாம் கோலனுக்கும் இடமையா. அப்பா நீ திருப்பாரான் குன்றத்திலே குடிகொண்டான் குமரனையே. அப்ப நீ ஆனா மலை சேனையில நீ இறந்த. அப்ப நீ அழகு மலை பெரு வெட்டு சாமி மலை ஐயதூரே. அப்ப நீ திருத்தணி எல்லையில சிறுவரும் ஐயாரோ. அப்ப நீ பழமோதி சோலையில எங்க பாகாக ஐயன் இறந்து. அப்ப நம் மர மலையாடா எம் பாம்பாத்தி சித்தர்களும். அப்ப நான் பழனி மலமேல பாங்கா ஐயதூரு. அப்பா உனக்கு திருச்செந்தூரு எல்லையில அங்க சுமையா. அப்ப என்ன தான் அழிச்ச வேலுண்டு உத்தமரே. அப்பனை வேலுண்ட தாயார என் தாயாரே நீ வேலு அம்மா. அப்பா நீ வேலெடுத்த வேல்முருகா வேலவான உன்னழைச்சேன். அப்பா நான் குறையெல்லாம் திக்கு மலை எங்க பழனி மலை யதுரே. எங்க ஆணவத்தை தான் அழைச்ச எங்க திருச்செந்தூர் எல்லையில. அம்மா என் தாயே நீ வேல் கொடுத்த வேலவனுக்கு உத்தமிய. அம்மா நீ சூலத்தை தான் எடுத்த என் தாயாரே நீ வேல் கொடுத்த. என் தாயே நீ வேலாடி நீ உத்தமீனா. ஆயா நீ சாஞ்சா சமயபுரம் சாதிச்சா ஆயா நீ கண்ணபுரம். ஆயா நீ கண்ணபுரத்தாலே கட்டாளிகி வரமும்மா. அம்மா நீ சமயபுரம் எல்லாம் விட்டு எங்க சடுதியில அம்மா நீ வந்தாருங்க. அம்மா நீ பத்தி நீ கொத்தாயி மகமாயி நீ வரணும். ஆயா நீ கலி உலகம் பிறந்ததென்ன நீ கல்லாக நின்றுடாத. அம்மா நீங்க நேரமும் கெட்டதுன்னு என் மகமாயி நீ நின்றுடாத. அம்மா நீ பஞ்சாங்கம் பார்த்துக்கிட்டு என் பார்வதியா நீ நின்றுடாத. அம்மா நீ கொள்ளிட கரையில என் உத்தமிய வந்தவளே. அம்மா நான் பாவம் போக்குதாடி என் புண்ணியத்தை நான் தேடி. அம்மா உன் மூக்குத்தி பலபலக்கும் உந்தாணி என் பத்தினியா. அம்மா நான் கருமருந்தே முத்தாமா போட்ட முத்த மணியா இருக்கு. ஆயா தேவாதி தேவர்களும் முத்துக்கு தமிழ்ஞ்சு. ஆயா நான் சித்து உடுக்க நான் எடுக்க என் மகமாயி நீ இறங்கு. அம்மா ராணிப்பேட்டை மாவட்டமும் மரக்காணம் எல்லையில. அம்மா நீ
பழனிப்பேட்டை அம்மா சோமசுந்தரம் அந்த நகையில அவங்க வசித்து வரும். அம்மா அவங்க 3வது தெருவிலையும் அம்மா அருணோட பிள்ளையாடி. அம்மா அவங்க போனேன்னு பேரு பெற்று எங்க தேவர்காலம் அங்க கையாளும். அம்மா தேவர்கால நீ கையாளும் அங்க குறிமேட என் பாஞ்சாலி. அம்மா நீ குறிகொள்ளும் குறி சொல்லும் என் உத்தாமியே அம்மா வாரும் அம்மா. ஆயா நீ ஐவருக்கும் பத்தினியே பாஞ்சாலி அம்மா நீ ஆச்சு. அம்மா நீ அக்கினி தம்பூட்டி அம்மா பத்தினியா நான் விரதமாடி. அம்மா நீ குறப்போட எந்தி வந்தோம் குறி சொல்லும் அம்மா நான் பாஞ்சாலி. அம்மா நீ சாஞ்ச கொண்ட கோட எடுத்த அங்க அவதாரும் ஐயா நீ எடுத்த. அம்மா நாங்க குறிமேட ஏறி குறி சொல்லும் ஆயா நீ உத்தமி நீ இறங்க. அப்பா மானோடும் மயிலோடும் ஊரோடும் உலகம் ஓடும். அப்பா நாடாடும் நகராடும் பூமியும் தானாடும். அப்பா அண்டாமும் தானாடும் சிவசிவா நீயாட. அப்பா நீ ருத்தரத்தே தானாட ஐயா நீ உத்தாமரே எங்க ஆதிசிவா. அப்பா நீ ஆடும் ஆட்டத்திலே அம்பலத்தான் பேரு விட்டு. அப்பா நீ பஞ்ச முகமாடா பஞ்சபூத நாயகரே. அப்பா பஞ்சாட்சர எழுத்தகாரம் பஞ்சாட்சர நூல் எடுத்து. அப்பா நிலமும் தான் எடுத்து அப்பா நீரும் நீர் எடுத்து. அப்பா அக்கினி தானாகும் அப்பா காற்றே நலவேசம். அப்பா நாகாயம் எல்லை ஓகே ஏ பரவானே நான் நினைச்சி. அப்பா அங்க சிவசிவா என்று சொல்லி எங்க சிவனே எங்க சிவசிவா எங்க காதி வந்த மாடு. அப்பா எங்க மூச்சு காத்துனா எங்க சிவசிவா பதவியுள்ளோ அங்க சிவலோகம் போய் சேரும். எங்க முக்திய தான எடுத்த எப்ப ஆடும் பாம்பே தான அடைஞ்சி அங்க ஆதிசிவன் நான் உன்னாலச்சேன். அப்பா சித்து உடைக்க தான இறங்கி அப்பா நல்லருள் செஞ்சிடப்பா. அப்பா காலமோ வாகனத்தை எங்க மகமாயி நீ இருந்து அக்கா உன்னோட அண்ணனாரு. அப்பா திருப்பதி இல்லையில அப்பா திருப்பதி இல்லையில அப்பா 7 மலையிலையும் அங்க 7 மலை நடுவில் அப்பா எம்பெருமான் 7 மலை ஏ பொன்றாமா 7 மலை எங்க கோவிந்தா என்று சொல்லி எங்க கோபாலம் அழைச்சி ஏ புவி எங்குறாயா எங்க கோவிந்தா கோவிந்தானே. அப்பா நான் தங்கியோ நான் அழைச்சேன் உன்னோட மைத்துனார. அப்பா தேவக மைத்துனனும் அங்க நான் கூப்பிட்டு நான் அழைச்சி. அப்பா உன் சங்கு சக்கரமையோ அப்பா உன் சங்கு சக்கரமும் அப்பா திருப்பி வீடு இந்நேரம். அப்பா மோகினி ஆண்டவரா அப்பா மாயாவான உன்ன அழைச்சேன். அப்பா மாயாவானம் தங்கைன்னு என் பத்தினியா நான் அழைச்சேன். ஆயா என்ன ஏறமுன்னு அப்பா மங்கள சுரூபமாடி அம்மா மகாலட்சுமியே உன் பொற்பாதம் நான் பணிவேன். அப்பா என்னோட கனவாரும் அப்பா குடும்பத்துல நாடகம்மா அப்பா பாதத்தை நீ பிடிச்சி என் மங்களத்தை மகமாயி அம்மா லட்சுமி நீ இருந்தா. அம்மா நீ பாதமும் தொட்டுன்னு அம்மா சாஸ்திரத்தை நீ கொடுத்த
அம்மா லட்சுமி நான் அழைச்சி என் மகமாயி நீ அருங்கு அம்மா சித்து உடுக்க நீ அருங்கு அம்மா நீ வந்த நேரத்தில அம்மா மூதேவி ஓடுதம்மா அங்க ஸ்ரீதேவி நீ இறங்கு அம்மா சொன்ன சொல்லுமே அங்க சுத்தமா இருக்குதுன்னு மகமாயி நான் நினைச்சேன் அப்பா பெண்டம் பிடித்த வரும் அங்க வெண்ண தாமரையே அப்பா நீ பிடிய நீ பிடிச்சா அங்க பிரம்ம லோகத்தில அக்கா பிரம்மனு நான் அழைச்சி அம்மா சொல்லுக்கு சொந்தகாரி அங்க சரஸ்வதியே கலைவாணி என் நாவியில நீ அமர்ந்து அம்மா சொல்லு அடுக்குமே அம்மா அடுக்கு மொழி தவறாத அம்மா அடுக்கு மொழி தவறாம என் குருநாதா உன்ன வச்சு நான் எடுக்கிறம்மா என் பாட்டு அம்மா நான் போய் வரேன் நேரம் அம்மான மலையனூர் இல்லையில அந்த மல்லா அந்த பாறையில அம்மா தாயே நீ பூமி எல்லோ அம்மா பூமி என் கிரி எல்லாம் அம்மா சீதா முள்ளு பதையில அம்மா நீ பாம்பா வடிவெடுத்தா என் பத்தி நீ வந்து அம்மா ஆடும் புராணமும் அம்மா ஆடும் கதையிலையும் நான் குருநாதா சொல்லி வச்சே அம்மா முன்னொரு காலத்தில அம்மா வந்தாலோ சோதனையும் அம்மா ஈசனானந்தம் புரிஞ்சான் எங்க 18 சித்தர்களும் மகமாயி நேரமும் அம்மா சித்தர்கள் தவத்திலையும் அங்க யார் பாட்ட குறையணும் அங்க போட்ட சாபத்தில எங்க வந்தாதோ வினியாப்பா அப்பா ஆதிசிசன் வந்ததுன்னு எங்க சிவனே கிரின்னு அப்பா வந்தாதோ சாபமாடி அப்பா பித்து பிடிச்சதுன்னா அங்க சிவனுக்கு பிடிச்சதும்மா அம்மா பிச்சாண்டோ நடத்துல அப்பா பைத்தியம் பிடிச்சது போ அப்பா ஓடோடி ஓடோடி எங்க பித்தானும் ஓடோடி அந்த பெருளையும் சிவனேரி பித்தனாடா அப்பா நீ சுடுகாட்டு காவலன்னு எங்க பேரும் பெரிய இருக்கும் எங்க உத்தமரு தான் இருக்கும் அப்ப அந்த நேரத்தில் என் மகமாயி அங்க காணும் கணவரையும் என் மகமாயி தேட அம்மா மயானத்து எல்லையில அங்க மாண்ட பணம் பெரிச்சான் அப்ப ஹரிச்சந்திர மகாராஜா அங்க அவனுக்கு தம்படிச்சு அப்ப ஓடோடி அதிசீவன் அங்க சிவசீவா தான் எடுத்து அம்மா அங்கால நீயனம்மா அம்மா என்ன அரங்கேலும் ஐயா அங்கால ஈஸ்வரியும் அம்மா ஆலகாட்டும் கதையில நான் படிச்ச அனுபவமும் அப்ப நான் கேட்ட கதையில அப்ப நான் ஈவிரிஞ்சு சொல்லு ரொம்ப அங்க கண்டு அறிஞ்சுக்கோங்க அங்க புண்ணியம் இருந்ததுன்னா உங்க குழந்தையார கேட்கும் அம்மா அப்பா நீ காது சரின்னு நீ கொடுத்து கேட்டாலும் உனக்கு கதையே புரியும்ப்பா அங்க வரலாறு தெரியும்ப்பா அப்படி நேரத்துல அப்பா கேளுமயன் நந்தி தேவா தேவாருக்கு தேவர் எல்லாம் அங்க தேவ சபகூடி தேவ சபகூடி வந்த சோதனையோ அங்க பிச்சாண்ட இடத்துல இங்க ஆதிசிவம் போய் சேர்ந்தா அங்க கூட்டம் கூடிய எங்க நாராயணா உன்ன வச்சு அங்க சூட்சமத்தை தான் எடுத்து அப்பா பிரம்மா என்ன அங்க பிரம்ம சரஸ்வதியும் அங்க பஞ்ச முகமாடி அங்க ஆதி சிவனுக்கும் அங்க பஞ்ச முகத்தையும் அம்மா சூட்சமத்தை ஏறெடுத்து அங்க ஊரு தாங்கலம்மா உலகம் தாங்கன்னு அங்க சிரசே கொய்து எல்லோ என் மகமாயி நீ கொய்தா அப்பா தொட்ட சாபமடி என் பத்தி இன்னைக்கு வந்திருந்து அம்மா பிரம்ம சாபமும் என் மகமாயி உன்ன வந்து அம்மா பிரம்மகத்தி தோஷம் என் பத்தி இன்னைக்கு உன்ன வச்சு அம்மா ஆடும் பாம்பே என்ன
என்னால கூட்டி வச்சு போதும் ஒரு போதும் நேரம் அங்கணும்னு அங்க காத்து இருக்கம்மா. அப்ப காத்து இருக்கும் நேரம் அப்பா தலையே நான் கொழிந்தா எங்க ஆதிசிவன் விட்டு எரிஞ்சு இதை பிடித்து ஓட்டமல்லோ மகமாயி ஓடுறாயா. அப்பா ஒன்ன தன்னந்தனியில அந்த மயானத்தில் அப்பா விட்ட புடியிருந்தா. அப்ப மானோடு மயிலோட அங்க ஆதிசிவன் தானோட அப்பா பிடித்த கவலம் மகமாயி நீ இருந்தா. அம்மா உனக்கு ரத்தம் கரையுமே, அப்ப ரத்தம் வேணும்னு நீ தானா தந்துடிச்சா, மகமாயி தந்துடிச்சா. அப்ப வச்ச மோகனும் பாபால கண்ணனுமே அப்ப ஆதி சிவனையே எங்க சித்த வேலை அழைச்சி அவன் போட்ட சங்கிலியா. அப்ப ஆதி சிவன் கூட்டழைச்சி அந்த கருணாக பாம்ப வச்சு நம்ம வந்த மெத்த தம்படிக்கும் மகமாயி நங்க. அம்மா என்ன இதுன்னு என் மகமாயி கேட்டு வரா. அம்மா எனக்கு காவு வேணும்னு, எனக்கு ரத்தம் தேவைன்னு. அம்மா ஈஸ்வரி நீ கேட்க அப்பா தேவர்கள் ஒன்று கூடி உனக்கு வரம் கொடுக்கும். அங்க என்ன ஆறு வரம் கேட்க அம்மா ஈஸ்வரி பட்டம் பெற்றா. நீ ஆங்காரம் கொண்டவாடி உங்க ஆங்காரத்தை தானா வச்சு அம்மா ஆங்கார பரமேஸ்வரி. அம்மா ஆங்கார பரமேஸ்வரி அந்த பெரியலையும் மகமாயினிய வந்தா. அம்மா உன மயானத்து எல்லையில இந்த வரலாறு தோன்றுதம்மா. அம்மா மலையனூர் எல்லையில அம்மா மலையனூர் எல்லையில அம்மா தானா புத்தெடுத்தா. அங்க தாயானூர் எல்லையில தாயே நீ இருந்தா. அம்மா உன கூப்பி தலைக்கிறம்மா அங்க மனம் போறது வந்திடம்மா. மகமாயி உன்ன வச்சு நான் தாயே அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. பரமேஸ்வரி அம்மா பேரு பெற்றா. தாயே அம்மா சுட்டா போனோம் அம்மா பூமணக்கும். அம்மா நீ பச்சை போனோம் அங்காளி நீ தின்பா. சுடலையில தாயே நீ பிறந்தோ. உனக்கு புட்டிய
ஆத்தாங்கர இல்லையிலா அம்மா எனக்கு போய் வரான் அங்காளியே அம்மா ஆலயத்தை நான் அழைக்க அம்மா ஆத்துக்கும் அம்மா நீ தெம்பூரமோ அம்மா ஆத்துக்கு தெம்பூரம்மா அம்மா நீ நல்லா அந்த பாறையில அம்மா வானம் பார்த்து பத்தியா அம்மா அங்காள ஈஸ்வரியே அம்மா பச்சை புலந்தும்பா அம்மா பாவாடகாரின்னு அம்மா சுடலையில பும்மனுக்கும் அப்பா பச்சை போனோம் பும்மனுக்கும் அம்மா புண்ணியத்தை தேடி வந்து என்ன மயானத்து இல்லையில அப்பா மாண்ட அங்க மடிஞ்சவங்க அங்காளியும் பார்வையில அப்பா நிலையே தான் இருத்தோம் என் பட்டியா உன்னோட அம்மா நீ மல்லாந்தி நீ இருந்தா அம்மா ஊரு உலகமாடி அம்மா ஊருக்கு காவலுன்னு என் மகமாயி எங்காளிம்மா நீ ஊரோடு வந்தவம்மா அவன் மாண்டு மடிஞ்சவன்னு அங்க கட்ட கடை போகும் அம்மா காராடும் கட்டாட அந்த காட்டுக்கும் கரடாட அம்மா சுழலை வனத்துல அங்க சுந்தாவனத்தீர அங்க ஜோதி அம்மனி வலிச்சா அம்மா அங்காளி நீ இருந்து அம்மா நீ சடையே தாம்பிரிச்சு அம்மா அங்காளம்மா நீ இருந்தா அப்பா நான் கர்நாடக பாம்புமே படிக்க எங்க தான் எடுத்தான் அம்மா எலும்பு தான் எடுத்தேன் அப்பா மண்டை ஓடி தான் அடகி அப்பா நீ சுத்தி காவலுன்னு எங்க மயான காளியம்மா அங்க பறந்தோடி வந்து இருந்து என் முத்தாமி நான் இறங்க அப்பா பூனம சாமி அப்பா அப்பா அருணோட பிள்ளைன்னு அப்பா சோமா சுந்தரமும் அப்பா நகரு பெரு பெற்று அந்த 3வது தெருவுல அப்ப பழனி பேட்டையோ எல்லையில தாமசிக்கும் அப்ப அரக்கோணம் எல்லையில அப்ப ராணிப்பேட்டை மாவட்டம் அப்ப குட்டம் குடியிருந்து என் குடிமக்க ஒன்ன வச்சு அப்ப கூப்பிட்டு நாளைக்கு நேரம் அம்மா அங்காளம்மா நீ இறங்கு அம்மா சித்து உடுக்க நீ இறங்கி அம்மா குறிய சொல்லிடம்மா அம்மா குறியா குறி எடுத்து அம்மா மெய்யிக்கு துணை போய் அம்மா பொய்யிக்கு துணை போகாத அம்மா சொல்லுனா அம்மா வேதங்கள் வாக்குகின்னு அந்த வாக்குக்கு தானே எடுத்து அம்மா நாடி வர மக்களுக்கு நீ நல்ல குறி சொல்லிடம்மா அம்மா தேடி வரும் மக்களுக்கு அம்மா தகிட்டா வரும் கூடம்மா அம்மா ஊரே காத்தவம்மா அங்காளம்மா உன்னை வச்சு அம்மா உனக்கு மயான கொல்லையில அம்மா மாசி மாசம் மாடி அப்பா நம் மாசி அம்மா நம் மாசத்தில அம்மா மகே அம்மாடி ஊரே நீ ஒளிச்சமாடி அம்மா நீ வர வந்தா அப்பாடி ஆக்கி வீரபத்தோ அப்பா நீ பாவார அப்பா உனக்கு பேய் பிசாசு இல்ல அங்க கேட்டா தொட நடுங்கும்
அங்க ஏவல் பிள்ளையும் அம்மா பேரம் கட்டுதுன்னா அப்ப தொட நடங்கும் கொலை நடங்கும் அப்ப ஈர கொலை நடங்கும் அங்க அம்மா பேர சொன்னா அப்ப தொட்டு தொடபிடிச்சு ஓட்டம் தொடபிடிச்சு கண்டம் விட்டு கண்டம் அப்ப நாடு விட்டு நாடு ஓடும் எக்க வீரபத்ர சாட்டையில அப்ப நீ தங்க சவுக்கெடுத்தா அப்பா அடிச்சு அடியா அப்பா முறத்தை நான் முடிச்சு அப்பா நீ கோடாரி பல்லழகா அப்பா நீ கோழி முட்டை கண்ணழகா அப்பா நீ கோடாரி பல்லழகா அப்ப கோழி முட்டை கண்ணழகா அப்ப வீராபத்திராயும் அந்தாளிக்கு துணை இருந்து அப்பா என் பத்தி ஆள வந்தா அப்பா ராஜ ராணின்னு நாகராஜனையும் அப்ப நாகராணி பேரு வச்சு அப்ப வாசுகி பட்டத்தில அங்க தானா நீ பெண் பிறந்தா அப்ப குடியில தானம் வந்து அம்மா வாசி அம்மா ஆளும் அம்மா பெண்ணால நான் அழைச்சி அப்பா உனக்கு பாம்பே கருணாகும் கருணாக பாம்புமே ஆயா நீ கடிக்க நல்ல தெரியாத உத்தாமி அம்மா ஈஸ்வரியும் அப்பா மூவாரி தேவர்களும் அப்பா குடியே கொண்டவரும் அப்பா முத்து முறையெடுத்து அந்த பிண்டாங்க அம்பிடிச்சு அந்த குட்டியும் குடியலாம் அங்க பறந்த வந்தவரும் அப்பா சித்துடுக்கு தான் இறங்கு என் குருநாத வழிகாட்டி நான் பாடுவோம் பாட்டுலையும் 108 தேவரையும் இந்திர சபையேனும் அசருக்கு பாலர்களும் முக்க கணபதியும் அப்ப நச்சி கக்கும் நாகம்மாவே மும்மூர்த்தி தேவர்களும் முப்பேரும் தேவிகளும் 4 வேதத்தையும் நான் எடுத்து வைக்கும் நேரம் அங்க பஞ்ச பூதங்களும் அங்க சாட்சிரத்த வேதங்களும் சப்த கன்னிகளும் 5 2 7 பேரும் அக்காலும் தங்கையுமே 5 2 7 பேரும் அயா குருமேட நீ இறங்கி அப்ப சித்தூடுக்க தான் சொல்ல அப்பா சப்த கன்னியாரா நான் கூப்பிட்டு நேரம் அம்மா ஒரு குளத்தை நீராடி என் பத்தி நீ வந்து அம்மா உனக்கு காது வாழ கருகாமணி அங்க பொட்டு அழியிருந்து அம்மா பூதம் போடுறியும் என் தாயே நான் ஒன்ன வச்சேன் அப்ப பட்டும் பானகத்தை என் கண்ணி மாற நான் அழைச்சேன் வந்த இந்நேரமும் என் குறியில தானே இருந்து வாக்கு சுத்தம் அம்மா மகமாயினி அம்மா அம்மா 7 பெண்களையும் என் கண்ணி தேவதையே அம்மா குளமாற நான் அழைக்கேன் ஈஸ்வரிய நீயம் வந்து அம்மா குழந்தாத்தும் கத்தினியா குலகாக்கும் குலையாடி அப்பா கண்ணி தெய்வம் அம்மா என் பூவாட கரின்னு அம்மா பூவாட விசுதம்மா உனக்கு பட்டும் பிறவுமே அவங்க பாங்காக படியிலம்மா அம்மா ஏத்தி வச்ச ஜோதியில என் கன்னிசாமி நீயம் வந்து அம்மா வச்ச பலகாரம் உனக்கு வச்சாலும் இன்னொரும் அம்மா செல்ல பிள்ளையம்மா நான் கூப்பிட்ட குரலுக்கும் அம்மா ஓடிவா கன்னிகாரா அங்க அக்காலும் தங்கையுமே அம்மா என் உத்தாமியே நீ இருந்து அம்மா என் குறியே தானே எடுத்தா அம்மா அஷ்டத்துக்கு பாலுகளும் அப்பா 5 கிரகமும் அந்த 4 சோடையில அப்ப நவகிரக கிரகலாம் எங்க நல்ல குறிதாரும் அங்க உத்தமருக்கு நீ இருந்து நீ நல்லா உரி செஞ்சிடணும் அம்மா நான் பாடுகிறேன் பாட்டுல அங்க மலையாள தேசத்திலே அங்க விளையாட பெண் பிறந்தா அங்க சுடலையில தான் இருந்து அம்மா மயானத்தை ஆட்சி செஞ்சு அம்மா கூப்பிட்ட குரல் கேட்கும் என் ஜானக்கம்மா நான் உன்னாலைக்கேன்
நீயே ஜாலக்கம்மா அம்மா மகமாயி ஜாலக்கம்மா உனக்கு ஆணாடும அம்மா நாங்க பெண்ணாடும எப்பத்தினிக்கே ஆயா நீ ஊராடும உலகாடும என் தாயே நீ சாசிரத்தே ஜாலக்கம்மா நீ எழுதி வச்சா அம்மா இந்திரனோ சந்திரா அம்மா நீ எழுச்சே ஆயா நீ கொத்தியலோ அம்மா இந்திர சந்திரனோ நாகலோகம் மாடி தேவ சபையெல்லாம் தாயே மகமாய் ஜாலக்கம்மா அம்மாவை சொக்கு பொடி அம்மா பங்கொடுத்து அம்மா சகுது அம்மா சரணம் அம்மா அங்க ஆராரோ அம்மா உனக்கு ஆடி ரெண்டும் தூரிராரோ என் தாயேனே மலையனூரா எல்லையில எம்மா நீ மல்லா அந்த பாறையில என் தாயேனே அங்காளியா நான் தாளாட்டும் என் தாயே ஈஸ்வரியா அவனுக்கு ஆறாரோ அம்மா உனக்கு ஆரி ரெண்டும் தூரிராரோ உனக்கு பூவாட காரி அம்மா மலையானூரே அம்மா உனக்கு தாளாட்டும் ஊஞ்சாலியிலே அம்மா உனக்கு பாலோட்டம் பச்சை வெட்டி அம்மா உனக்கு இழுப்பையில தானும் வச்சு அம்மா உனக்கு தொட்டியில என் தாயே அம்மா ஊஞ்சாலியில அம்மா நீ ஊஞ்சாலியில நீ ஆட எங்க மனசேலாம் தாயே நாடும் என் தாயே அங்காளியே அம்மா அவங்க ஆறாரோ அம்மா அவங்க ஆடிறாரோ நண்பர்களே, இப்போ வந்து அந்த உடுக்கை வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வாசிச்சிருக்கேன். இன்னும் நிறையா வாசிப்பேன். அதுக்கு நமக்கு இன்னும் நேர காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது.
ஸோ இங்கே வர ஒரு கும்பாபிஷேகம் வர அதனால் வந்து ரொம்ப நேரம் வாசிக்க முடியாது. ஸோ இருந்தாலும் நம்ம வீடியோ பார்த்த அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் வணக்கங்களும் கூட. ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் முன்னாடி சொல்லுவாங்க, நான் பின்னாடி சொல்கிறேன். தொடர்ந்து என்னுடைய ஆதரவு கொடுங்க. இது போல் நிறைய வீடியோக்கள் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இந்த உடுக்கை வந்து வித்துடுச்சு, சேல்ஸ் ஆகிடுச்சு. மேலும் உடுக்கை உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா கண்டிப்பாக என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் நல்ல உடுக்கையாக, சிறந்த உடுக்கையாக, தோல் உடுக்கையாக, நல்ல கட்டையாக, நல்ல தட்டாக, நல்ல கன்னியாக,